ஹலோ அண்ட் வெல்கம் டு த மேனேஜ்மெண்ட்ஸ் கிளப். ஸோ இன்றைக்கி நம்ம இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் ACIO, அதாவது அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேட் 2 அண்ட் எக்ஸிக்யூட்டிவ், இந்த போஸ்ட்டுக்கான ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் வந்து ஃபுல் நோட்டீஸ் வந்து வரப்போகுது. ஓகே, ஸோ இந்த எக்ஸாமுக்கான அடுத்து ஒரு 60 டேஸ்க்கான ஒரு பிளானர் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சியோட பேட்டர்னை வந்து சிமிலாரிட்டி எடுத்து வந்திருக்கோம். பட் இருந்தாலும் நம்ம டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே, ஏன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டிக்ஸ், ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் உங்களால் இந்த எக்ஸாம்ஸ் எழுத முடியும். அண்ட் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிரேட் பே என்ன, இந்த எக்ஸாமோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஒரு தடவை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த 60 நாள் எப்படி நம்ம பிளான் பண்ணி போகலான்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். இது வந்து ஒரு குரூப் சி போஸ்ட்டு, ஜென்ரல் சென்ட்ரல் சர்வீஸில் வரும், நான் கெசட்டட், நான் மினிஸ்டரியல். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து 19/7/2025 வந்து இந்த அப்ளிகேஷன் ஆரம்பிக்கும். 10/8/2025 வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 3700 வேகன்சிஸ் இருக்கும். அன்ரிசர்வ் வந்து 1500 கிட்ட இருக்குது. ஸோ மற்ற பார்த்திங்கன்னா இங்கே நம்ம லிஸ்ட் கொடுத்துருக்கோம். குவாலிஃபிகேஷன் எனி கிராஜுவேஷன். ஸோ எந்த கிராஜுவேஷனாக இருந்தாலும் நீங்கள் வந்து ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியில் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட் வந்து 18 27 அண்ட் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஸோ SC/ST வந்து 5 வருஷம், OBCக்கு வந்து 3 வருஷம், அண்ட் மற்ற எல்லா கேட்டகரிக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னா PWD கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் கிடையாது. அண்ட் அதோட PWD கேண்டிடேட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணவும் நமக்கு வேணாம். ஸோ ஏதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சாக அவங்க இருந்தாங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அவங்க வந்து எலிஜிபிளாக இருக்க மாட்டாங்க. ஸோ வேக்கன்சி கண்டிப்பாக வேரி ஆகும். ஏன்னா இப்போ கொடுக்குற அமௌண்ட்டு நம்பர்ஸ்க்கும் இதுக்கப்புறம் ஃபைனலாக வர நம்பர்ஸ்க்கும் டிஃப்ரென்சஸ் இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியம் என்னென்னா இந்த சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களோட சர்வீஸ் ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணால் இருக்கலாம். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா இது 44,900 கிட்டத்தட்ட 45,000 ஆரம்பித்து 1,42,000 வரைக்கும் இதோட சேலரி வந்து போகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 20% பேசிக் பேயில் இருந்து செக்யூரிட்டி அலவன்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ உங்கள் பேசிக் பே இருக்கோ அதுலேருந்து 20% வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி அலவன்ஸை கொடுப்பாங்க. கேஷ் காம்பன்சேஷன் நடக்கும் இன் லியூ ஆஃப் டியூட்டி பெர்ஃபார்ம் ஆன் ஹாலிடேஸ். இன்கேஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு ஹாலிடே வருது ஆனாலும் நீங்கள் டியூட்டி பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கேஷ் காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீ பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் இதோட அப்ளிகேஷன் ஃபீ மற்றது மாதிரி மற்ற பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ₹100 கேட்பாங்க, ஃப்ரீயாக இருக்கும் சில கேட்டகரிக்கு. பட் இங்கே வந்து ஜென்ரல், OBC, EWS இருந்தாங்க 650, SC/STக்கு வந்து 550, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கும் 550. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரிட்டன் டெஸ்ட்டுக்கும் அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கும். ரிட்டனில் வந்து Tier 1 Tier 2 இருக்கும். Tier 1 வந்து நமக்கு அப்ஜெக்டிவ் பேப்பர், Tier 2 வந்து நமக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா Tier 1ஓட டைப் பார்த்திங்கன்னா 100 MCQ கொஷின்ஸ் வரும். டைம் லிமிட் வந்து 1 hour. ஸோ 1/4 மார்க் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் இருக்கும். அன்ரிசர்வ்டு வந்தீங்கன்னா 35 மார்க்ஸ் மினிமம் எடுத்துருக்கணும். OBCக்கு வந்து 34, SC/STக்கு 33, EWSக்கு வந்து 35 மார்க்ஸ். இது வந்து குவாலிஃபையிங் பண்ண மார்க்ஸ் தான். பட் கட் ஆஃபை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ Tier 2வில் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், எஸ்ஏ ரைட்டிங் இருக்குது, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனுக்கு ப்ரிசி ரைட்டிங் இருக்குது. நீங்கள் சப்போஸ் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருப்போம் SSC எக்ஸாம்ஸ்க்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம பார்த்துக்கோங்க. அண்ட் Tier 3யில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும். உங்களோட பர்சனாலிட்டி டெஸ்ட்டும் எடுப்பாங்க. அதேமாதிரி விவா ஓசி, அதாவது இந்த இன்டர்வியூவில் 2 இருக்கும். உங்கள் பர்சனாலிட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க. விவா ஓசினா ஓரல் எக்ஸாமினேஷன் மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாகவே கொஷின்ஸ் வரும். அது பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா Tier 1ல் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே உங்களுக்கு 20 கொஷின்ஸ் கேட்பாங்க. எல்லாமே ஈச் ஒரு கொஷனுக்கு 1 மார்க். ஸோ 20 கொஷனுக்கு 20 மார்க்ஸ். டோட்டலாக உங்களுக்கு 100 மார்க்ஸ் வருது 100 கொஷனுக்கு. இங்கிலீஷ் 20, ரீசனிங் 20, மேக்ஸ் நமக்கு 20, ஜென்ரல் ஸ்டடீஸ் நமக்கு 20. ஸோ இப்போ டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏ ரேட்டிங் உங்களுக்கு 30 மார்க்ஸ் இருக்கும். காம்ப்ரிஹென்ஷன் ப்ரிசி ரேட்டிங் வந்து 20 மார்க்ஸ் இருக்கும். டோட்டலாக நீங்கள் 50 மார்க்ஸ் எழுதுவீங்க. மறுபடியும் உங்களுக்கு 1 hour டைம் கொடுப்பாங்க. ஸோ ப்ரீவியஸ் கொஷன் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 2015, 2017 இருக்குது. அண்ட் 21, 22ல் கூட நமக்கு நடந்தது. பட் அதோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ஸ் தான் இருக்குது தவிர்த்து ஃபைனல் கட் ஆஃப் நமக்கு கிட்ட இல்லை. ஸோ 2017 பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ் வந்து 65, OBC 60, 50 வந்து நமக்கு SC அண்ட் STக்கு வந்து 50. ஸோ 2015 பார்த்திங்கன்னா 75, 70, 65, 65. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 2015லேருந்து 2017 வரும்போது கட் ஆஃப் வந்து கம்மியான மாதிரி தான் இருக்குது. ஒரு 65லேருந்து 75க்குள்ளே ரேஞ்சில் வருது. இப்போ காம்படிஷன் ஆஃப்கோர்ஸ் நமக்கு எல்லா எக்ஸாம்ஸில் காம்படிஷன் ஹெவி ஆகுது. ஸோ இது 75 அண்ட் அதுக்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அன்ரிசர்வ்டில். மற்ற எல்லாத்துக்குமே அதே தான் கேஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த IB/ACIOக்கு 2025க்கு நீங்கள் இந்த 60 டேஸ் பிளானர் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு நாளும் நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும், என்னென்ன வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது நம்ம போட்டிருப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம சேனலில் இந்த
எஸ்எஸ்சி அண்ட் ஐபி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட் கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த கம்ப்ளீட் கோர்ஸில் உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே இருக்கும். பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே இதில் இருக்கும். ஸோ டே பை டே நீங்கள் என்ன பார்க்கணும், இப்போ எல்சிஎம்ஹெச்எஃப் வந்து என்னென்ன வீடியோ நீங்கள் பார்க்கணும் நாங்கள் போட்டிருப்போம். அது மாதிரி அன்றைக்கி பார்க்கும்போதே இப்போ வேறு நீங்கள் ரீசனிங் பார்ப்பீங்க, ஜிஎஸ்ல ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்ப்பீங்க, சயின்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்னு உங்களுக்கான பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இந்த பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது 60 டேஸில் உங்களுக்கு தேவையான வந்து நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க பேசிக்ஸ் எல்லாமே. ஸோ இது போக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீக்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் ஒன்று போகும் யூடியூப்பில். ஸோ யூடியூப்பில் வந்து சாட்டர்டே 10 to 12 இந்த செஷன் இருக்கும். 10 AM to 12 PM வரைக்கும் இந்த செஷன் வந்து போகும். அதேமாதிரி வெக்காபுலரி பார்த்திங்கன்னா 12:15 இருந்து 3:15 வரைக்கும் ஒரு மினி மேரத்தானாக போகும் செஷன். இது 3 hours போகும், இது ஒரு 2 hours போகும். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இது 3த்துக்கு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வரக்கூடியது நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கலாம். அண்ட் போக பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாம் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷன் எஸ்எஸ்சி 2025 அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இதில் வந்து எல்லா டாபிக்ஸ்க்கான கிராஷ் கோர்ஸ் நாங்கள் போட்டுட்ருக்கோம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபுல் கோர்ஸ் இப்போ வாங்கி என்ன ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்லை அப்படின்னா யூடியூப்பில் போய்ட்டு கிராஷ் கோர்சஸ் பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் மட்டும் நம்ம ஈஸியாக கவர் பண்ணி லாஸ்ட் மினிட் ரிவிஷன் போயிட்டு கொஷின் சால்விங் இதெல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம சொன்ன மாதிரி நம்ம சேனலில் நம்ம டிஏசி அகாடமி அப்படின்ற ஆப் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் கோர்ஸ் உங்களுக்கு இருக்கும். இது வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், ஐபி எக்ஸாம்ஸ், ஆர்ஆர்பி இது எல்லாத்துக்குமே கேட்டர் பண்ணுற எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நாங்கள் கவர் பண்ணியிருப்போம். இல்லை ரயில்வேஸ் மட்டும் வேணும்னா ரயில்வேஸ் மட்டும் உங்களுக்கு இருக்கும். இல்லை இது காம்போஸ் வேணும்னா காம்போ மட்டும் வாங்கிக்கலாம். இப்போ மேக்ஸ், இங்கிலீஷ் மட்டும் தான் எனக்கு வேணும், இல்லை இங்கிலீஷும் ஜிஎஸும் தான் வேணும் அப்படின்னா காம்போவில் மட்டும் வாங்கிக்கலாம். இல்லை இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸும் நீங்கள் வாங்குறோன்னா வாங்கிக்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் அதில் கேட்கலாம். இல்லை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ.